வெல்கம் டு பிரகாஷ் லினா vlogs. இன்னைக்கு டே 31 ஆரம்பிச்சதுமே நம்ம டாக்டரும் வியானாவும் பாடிக்கிட்டே க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த வீட்டில் யாரோ பைத்தியக்காரன் சொல்கிறாங்க, ஆனால் சொல்கிறவங்க தான் பைத்தியக்காரன் அப்படின்ட்டு நம்ம திவாகர் சொல்லிட்டு இருந்தாரு. அந்த பக்கமாக கிராஸ் ஆன பிரஜின், எதா இருந்தாலும் நேராக பேசு, எதுக்கு இப்படி இன்டெரக்டாக சொல்லிட்டு இருக்க, நேராக பேசுறது தான் ஆம்பளத்தனம் அப்படின்னு சொல்லி நம்ம டாக்டராவும் அம்பளுத்துட்டு இருந்த கூடவே நம்ம சாண்ட்ராக்காவும் சேர்ந்துக்கிட்டாங்க. ரெண்டு பேரும் அங்கே ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கவும் நம்ம திவ்யாக்கா கெஸ்ட்டுக்கெல்லாம் டிஸ்டர்ப் ஆகுது, ஸோ நீங்கள் எல்லாம் பேசுனா வெளியே போய் பேசுங்க அப்படின்னாங்க. உடனே நம்ம பிரஜன் டாக்டர் வெளியே வா அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிட்டு இருந்தாரு. நம்ம டாக்டரும் அப்படியே இருந்துச்சு வெளியே போக போனாரு. இதை பார்த்த பாரு, என்ன நீங்க வெளியே போறீங்க, நீங்க வெளியெல்லாம் போக வேண்டாம், உள்ள போங்க, போய் ரூம்ல போய் தூங்குங்க போங்க அப்படின்னு சொல்லி உள்ள அனுப்பி வச்சுட்டாங்க. நம்ம பாரு டாக்டர் உள்ள போக சொன்னதும் நம்ம திவ்யாக்கு கோவம் வந்து, பாரு நீங்க எப்படி பண்றீங்க, நான் அவர்கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்கும் ஒரு ஆர்குமெண்ட் வந்துச்சு. அந்த ஆர்குமெண்ட்ல கோவப்பட்ட திவ்யா போய் படுங்க போங்க அப்படின்னாங்க. அதுக்கு நீங்க போய் நடங்க போங்க அப்படின்னு நம்ம பாரு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தனியா இருந்த திவ்யா கிட்ட போயிட்டு நம்ம சுபி, நாங்களும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டோம், இந்த பார்வை கண்ட்ரோலே பண்ண முடியல, இப்போ உங்களாலேயே முடியலையா அப்படின்னு சொல்லி ஆறுதல் படுத்திட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் காலங்காத்தாலேயே நம்ம எஃப்ஜே தூங்கிட்டு இருந்தாரு. எல்லாரும் முடிச்சதுக்கு அப்புறம் அவர் தூங்கிட்டு இருந்தது பார்த்த பிக் பாஸ் நாயை விட்டு கத்த விட்டாரு. இதை கேட்டதும் டென்ஷனான நம்ம கெஸ்ட் தீபக் திவ்யாவை பிடிச்சி ரைடு விட்டுட்டு இருந்தாரு. எப்படி நீங்க எப்படி மெயின்டைன் பண்ணாம இருக்கீங்க, ஒருத்தர் வந்து தூங்கிட்டு இருக்காரு, கத்திட்டு இருக்காங்க, எங்களுக்குலாம் டிஸ்டர்பன்ஸா இருக்காதா, உங்களுக்கு சரியா யாரையும் வேலை வாங்கவே தெரியல அப்படின்னு சொல்லி கண்ணா பின்னான்னு கத்திட்டு இருந்தாரு. இல்ல டென்ஷனான திவ்யாக்கா எல்லா ஹெட்ஸையும் இங்க வாங்க பேசணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. கூப்பிட்டோன்னா எல்லாரும் அங்க இருந்து உடனே வர முடியாது, ஒரு 5 நிமிஷமா தான் ஆகும். ஆனா அதுக்குள்ள இப்ப வந்தே ஆகணும், வாங்க வாங்கன்னு கத்திக்கிட்டு இருந்தாங்க. எல்லாருமே எங்களுக்கு 5 நிமிஷமாவது டைம் கொடுங்க, நாங்க வந்து ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு குளிச்சுட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா நம்ம திவ்யா அதை கேட்காம, இல்ல இப்பவே வந்தாகணும், எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீங்க குளிக்கிறீங்களோ இல்லையோ இப்பவே இங்க வந்து நீங்க ஒர்க்ல வந்தாகணும் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருந்தாங்க. உடனே முத்து சார், அது எப்படி வர முடியும், எங்களோட வேலையை முடிச்சுட்டு தான் வர முடியும், நீங்க சொன்ன உடனே வந்து நிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஒரு ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்த கெஸ்ட் எல்லாமே யாரு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஸ்டாரை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணாரு. பிரியங்கா பிரவீன் தான் பொறுப்பா வேலை செய்யறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஸ்டாரை கொடுத்தாங்க. அதே மாதிரி மஞ்சரி சுபி வந்து நல்லா அட்டென்ஷன் பண்றாங்க, கேட்காமலே வந்து ஒரு வேலையெல்லாம் சூப்பரா செய்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஸ்டாரை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வியானாக்கு இவங்க ஹாஸ்பிட்டாலிட்டி சூப்பரா மெயின்டைன் பண்றாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் ஒரு ஸ்டாரை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம பிரியங்கா செக் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பிக் பாஸ் சொல்லிட்டாரு. உடனே பிரியங்கா, பாஸ் ஒரே ஒரு வடை மட்டும் சாப்பிட்டு போலாமா அப்படின்னு கேட்டாங்க. இதோட சேர்த்து தோசையும் சாப்பிட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லி நம்ம பிக் பாஸ் சொல்லிட்டாரு. போகும்போது நம்ம துஷார் பேப்ல சென்ட் ஆஃப் பண்றேன்னு சொல்லிட்டு பிரியங்கா கையை பிடிச்சி ஒரு கிஸ் அடிச்சு விட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம பாரு திவ்யா கிட்ட போயிட்டு, நம்ம ரெண்டு பேரும் இந்த மாதிரி மேனேஜர் அசிஸ்டன்ட் மேனேஜர்னு சண்டை போட்டுட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது, ஸோ நம்ம ரெண்டு பேரும் கோஆர்டினேட் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆனாலும் பழைய காண்டில் இருந்த திவ்யா அதுக்கு ஒத்துக்கவே இல்லை. அதுக்கப்புறம் நம்ம சபரி சும்மா நின்று வெளியே போஸ் கொடுத்துருக்காருன்ட்டு அவருக்கு ஒரு செட்டிங்ஸை பண்ணாங்க. 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் போஸை சேஞ்ச் பண்ணலான்ட்டு அவரும் டிஃப்ரெண்ட்டாக போஸை சேஞ்ச் பண்ணி காமெடி பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் கெஸ்ட்டோட ரூம் நல்லா க்ளீனாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தீபக் வந்து திவ்யாவை பிடிச்சி கேட்டுட்டு இருக்கும்போது, திவ்யா நான் என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டுறாங்க சார் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அப்போ அவங்கள வந்து ஸ்டெப் டவுன் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லி தீபக் கேட்டார். இதை கேட்ட பிக் பாஸ் ஒரு டீம் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி திவ்யாவுக்கு சொன்னாங்க. அந்த மீட்டிங்கில் இந்த மேனேஜர் வந்து சரியாக செயல்படாதனால அவருக்கு பதிலாக வேற ஒருத்தரை அந்த போஸ்டிங்க்கு மாற்றலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எல்லா ஹவுஸ்மேட்ஸுமே திவ்யாவுக்கு ஆப்போசிட்டாகவே ஓட் பண்ணாங்க. இந்த சாண்ட்ராக்கா மட்டும் திவ்யாக்கா மேலே இருக்க பாசத்தினால பாருக்கு ஆப்போசிட்டாக ஓட் பண்ணாங்க. ஆனாலும் மெஜாரிட்டினால நம்ம திவ்யாக்கா மேனேஜர் போஸ்ட்லேருந்து வெசல் வாஷிங் டீமுக்கு மாற்றப்பட்டாங்க. அதே மாதிரி ஹெட்ஸ்லேருந்து ஒருத்தரை மேனேஜராக செலக்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. எல்லாரும் நம்ம விக்கல்ஸ் விக்ரம் கோட் பண்ணி அவரை மேனேஜராக செலக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வினோத் பாட்டு பாட, நம்ம டாக்டர் டான்ஸ் ஆட, கெஸ்ட் எல்லாத்தையும் வரவேற்று லஞ்சுக்கு கூப்பிட்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க. இதுக்கிடையில் நம்ம சாண்ட்ராக்கா திவ்யா கிட்ட, இங்கே ஃபஸ்ட்டு யாரை குத்துறாங்களோ அதே தான் எல்லோரும் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம 3 பேரையும் இங்கே கார்னர் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கு திவ்யாக்காவும் ஆமாம் கார்னர் தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம பிக் பாஸ் சாண்ட்ராக்காவை தனியாக கூப்பிட்டு ஒரு டாஸ்க்கை கொடுத்தாங்க. என்ன டாஸ்க்குனா, இங்கேருந்து ஹெட்டு அல்லது மேனேஜர் யாராவது ஒருத்தரை நீங்கள் வந்து போஸ்டிங் மாற்ற வைக்கணும், அப்படி இல்லைன்னா அவங்கள வந்து அந்த போஸ்டிங்லேருந்து ஸ்வாப் பண்ண வைக்கணும், இல்லைன்னா குவிட் பண்ண வைக்கணும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு 2 நீங்கள் பண்ண வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்கப்படும். அதே மாதிரி நீங்கள் டைரெக்டாக நாமினேஷன் பண்ணலாம். இதை நீங்கள் செய்ய தவறிட்டால் நீங்கள் டைரெக்டாக நாமினேஷன் ஆகிடுவீங்க. அதுக்கப்புறம் சுட சுட தோசை கவுண்டர் அப்படின்னு சொல்லி ஒரு கவுண்டர் ஓப்பன் பண்ணாங்க. இதுக்கு நம்ம டாக்டரை உட்காந்து கல்லாட்ட விட்டுட்டாங்க. அவரும் கேமரா பார்த்து, பார்த்தீங்களா நம்ம நடிப்பு இறக்கனையே கல்லாட்ட விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருந்தார். இன்றைக்கி வேறு எதுவும் பெருசாக கண்டென்ட் இல்லை, நாளைக்கு ஏதாவது நடக்குதான்னு பார்ப்போம். பை பை.